கதிர் ஒரு மென்பொருள் பொறியாளர். தனது நண்பனின் திருமணத்திற்காக நள்ளிரவில் தன் பழைய கிராமத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அவனது கார் திடீரென கிராமத்தின் எல்லையில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அருகே நின்றுவிட்டது. செல்போன் சிக்னலும் இல்லை. சுற்றிலும் சுடுகாட்டு அமைதி நிலவியது. காரை சரி செய்ய முயன்றபோது மரத்தின் அடியில் ஒரு வயதான பாட்டி அமர்ந்து வெற்றிலை இடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டான். "தம்பி, இந்த நேரத்தில் இந்த பக்கம் வராதே, சீக்கிரம் கிளம்பு" என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். கதிர் பயத்துடன், "பாட்டி, கார் ரிப்பேர் ஆகிவிட்டது, உதவிக்கு யாராவது கிடைப்பார்களா?" என்று கேட்டான். பாட்டி சிரிக்கத் தொடங்கினாள். அந்தச் சிரிப்பு காடெங்கும் எதிரொலித்தது. அவள் மெல்ல எழுந்து நின்றபோதுதான் கதிர் கவனித்தான். அவளது கால்கள் தரையில் படவில்லை, காற்றில் மிதந்து கொண்டிருந்தன. அதிர்ச்சியில் கதிர் பின்வாங்கியபோது அவள் தன் கையிலிருந்த வெற்றிலை உரலைத் தூக்கி எறிந்தாள். அது காற்றில் பறந்து வந்து கதிரின் தலைக்கு மேல் நின்றது. திடீரென்று அந்த பாட்டி ஒரு பயங்கரமான உருவமாக மாறினாள். அவளது கண்கள் நெருப்பு பந்து போலச் சிவந்தன. "30 வருடங்களுக்கு முன்னால் இதே இடத்தில் என் உயிரை பறித்தார்கள். இன்று உன்னை விடமாட்டேன்" என்று கத்தினாள். கதிர் தன் உயிரை பிடித்துக்கொண்டு ஊரை நோக்கி ஓடினான். மறுநாள் காலையில் கிராமத்தினர் உதவியுடன் கதிர் அங்கு சென்றான். அங்கே கார் இருந்தது. ஆனால் அந்த பாட்டி இல்லை. மரத்தின் அடியில் ஒரு பழைய சிதிலமடைந்த கல்லறை இருந்தது. அதில் இருந்த புகைப்படத்தை பார்த்த கதிர் உறைந்து போனான். அது நேற்று இரவு அவன் பார்த்த அதே பாட்டிதான். ஆனால் அந்த புகைப்படம் 1990இல் எடுக்கப்பட்டது.